ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கடந்த 2 வாரங்களாக இந்த வேதம் அறிவோம் என்கிற இந்த நிகழ்ச்சியில காட்சி பிழையினால் வரக்கூடிய சில ஆபத்துகள், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில காட்சி பிழை என்பது இயல்பாக வரக்கூடியதாக இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ரொம்ப நம்ம கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணம் என்பதை பற்றி போன வாரத்துல சில காரியங்கள் நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரத்திலே நம்ம நிறைய பேச இருக்கிறோம். எங்களோட இணைந்திருங்க. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கண்டிப்பான முறையில ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரத்துல நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட 2 விதமான தொடுதலின் அவசியத்தை பற்றி நம்ம பார்த்தோம். கர்த்தரிடத்துல ஒன்றை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கிருபைகளும் வல்லமைகளும் எப்பொழுதும் மாறாதவைகள். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே விதமா தான் தம்முடைய வல்லமையை விளங்க பண்றார், தம்முடைய அதிசயங்களை விளங்க பண்றார். ஆனா எங்க குறைவு உண்டாகுதுன்னு சொன்னா, பெற்றுக்கொள்வதில் நமக்கு சில குறைவுகள் வருகிறது. அப்போ தேவனிடத்திலே நாம எதை பெற்றுக்கொண்டாலும் அதை நம்ம என்ன செய்யணும்னா முழுமையா பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தோட நம்ம என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் ஆண்டவர் அந்த மனிதனை தொடும் பொழுது கூட, அந்த குருடனை தொடும் பொழுது, நீ என்ன காண்கிறாய் என்பதை ஆண்டவர் அவனுக்கு புரிய வைப்பதற்காக. ஏன்னா ஆண்டவருக்கு இது தெரிந்து கொள்ளணும்ன்றது அவசியம் இல்லை, கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு அது எந்த அளவுக்கு அவன் அதை ரிசீவ் பண்ணியிருக்கிறான் என்பதை அவன் புரிந்து கொள்வதற்காக தான் ஆண்டவர் இந்த கேள்வி அவனிடத்துல எழுப்பி, ஆண்டவர் சில இடத்துல சொல்லி இந்த 100க்கு அதிபதி கூட உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அவர் சொல்லுவார், ஆண்டவரை நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் இல்ல, நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் அங்க சுகம் நடந்துரும். அவருடைய விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசம் வந்திருக்கு. அப்போ அந்த மனிதனுக்கு அந்த விஷயத்தை அவனுக்கு புரிய வைப்பதற்காக, அவன் அந்த விசுவாசத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக தான் கர்த்தர் என்ன செஞ்சார்னா அந்த 2வது தொடுதலுக்கு நேராக மறுபடியும் நடத்துறதை பார்க்கணும். அதே மாதிரி போன வாரத்துல நம்ம சீஷர்கள் இயேசுவை கண்டு ஏதோ ஆவியை காண்கிறதாக அவங்க பார்த்து அச்சம் கொண்டதை குறித்து பார்க்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களை சூழ்ந்திருந்த அந்த இருளான சூழ்நிலை. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில இருளான கிரியைகளுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, சில பேர் பார்த்துருக்கிறேன், சர்ச்சைக்கு வருவாங்க, நல்ல தேவனை துதிப்பாங்க, ஆனா அதே நேரத்துல உலக வாழ்க்கையோட அவங்க ரொம்ப நெருங்கின சம்பந்தம் வச்சிருப்பாங்க. இப்ப இங்கேயும் ஒரு வாழ்க்கை இருக்கும், வெளி உலகத்தோடய ஒரு வாழ்க்கை. அப்ப இருளுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் என்ன செய்யணும், காட்சி பிழைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதுல ரொம்ப குறிப்பாக நம்ம ஆவிக்குரியவர்கள் நம்ம இன்னொரு காரியம் என்ன கவனிக்கணும்னு சொன்னா, ஒரு தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தரிசனம் தேவனிடத்திலிருந்தான் எனக்கு வந்திருக்கிறதா என்பதை நம்ம தெளிவுபடுத்தி கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் ஒரு தரிசனத்தை தந்தால் அந்த தரிசனத்துக்கு கர்த்தர் ஒரு தெளிவான அர்த்தத்தையும் நமக்கு காட்டுவார். நிறைய சொப்பனங்கள் நம்ம தூங்கும் போது பார்ப்போம், பார்த்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் என்று நம்மளா என்ன செய்யக்கூடாதுன்னா அர்த்தம் கொள்ளக்கூடாது. சில பேர் சொப்பனத்தை நம்பி வாழ்றவங்களா இருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு ஆபத்து. தூங்கிக்கிட்டு இருந்தேன், பஸ் போய் கவிழ்ந்துச்சு, ஆண்டு அப்ப எனக்கு என்னமோ சொல்ல வராரு, என் வாழ்க்கை கவுள போதும் அப்படின்னு சொல்லி நம்மளா என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா ஒரு அனுமானத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா வரக்கூடாது. அது ஆபத்து. அது நம்ம பார்க்கக்கூடியது ஏன்னா தொல்லையின் திரட்சியினால கூட சொப்பனங்கள் என்ன செய்யும், வரும். தொல்லையின் திரட்சியினால நமக்கு சில காரியங்கள் நமக்கு இந்த மாதிரி தவறான தோற்றத்தை நமக்கு என்ன செய்யணும் ஏற்படுத்தும். கற்பனைகள் எல்லாம் நல்லபடியா முடியறதுனால நிஜத்திலே அது நல்லபடியா முடியுது. கரெக்ட். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு நிறைய பாருங்களேன், இன்னைக்கு வாலிபர்கள் மீடியாவை பார்த்து அது போல தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யறாங்கன்னா ஏற்படுத்தி கொள்ளுகிறான் இல்லையா? ஏன்னா மீடியால காட்டப்படுகிறது ஒரு உண்மை கிடையாது. அங்க ஒரு திரைப்படமோ அல்லது ஒரு காரியமோ ஒரு காட்சியோ கற்பனையாய் காட்டப்படுகிறது. ஆனா அதை வைத்து தன்னுடைய வாழ்க்கையில அது போல என்ன செய்யறாங்கன்னா உப்பமைப்படுத்தி நம்மளும் அந்த மாதிரி நம்மளால ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ. ஆன்லைன்ல சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க, இதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒல்லியாயிரலாம், இதன் பயன்படுத்தினீங்கன்னா நீங்க குண்டாயிரலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையிலேயே அது நடக்குமான்னு கேட்டாலும் அதெல்லாம் நடக்காது. அது நம்மளோட பழக்க வழக்கங்களை குறிச்சுதான் இருக்கே தவிர, ஆன்லைன்ல அவங்க நண்பகத்தன்மை நமக்கு தராங்கன்னு சொல்லி நிஜ வாழ்க்கையில அதை நம்ம கொண்டு வந்தோம்னா அது ஒரு சரியான இதுக்குள்ள வராது. இந்த மாதிரி சில காட்சி பிழைகள் நமக்கு ஏற்படுவதில்லை, நம்ம ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். ஸோ போன வாரத்தில் நம்ம கவனிச்சதுல 2 முக்கியமான காரியங்கள். ஒண்ணு, இருளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஆவிக்குரியவர்கள் இடம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா காட்சி பிழை கண்டிப்பா என்ன செஞ்சிடும், உண்டாகும். 2வது காரியம், விசுவாச குறைவு, பெற்றுக்கொள்வதில் குறைவு. ஒண்ணு விசுவாசமா இருக்கலாம்,
அல்லது பெற்றுக்கொள்கிற காரியத்துல குறைவாக நம்ம இருக்கலாம். அப்படி வந்தாலும் நமக்கு என்ன செய்யணும், காட்சி பிழைகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு காரியமும் இருக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு காரியத்த எண்றதுக்கு மிஞ்சி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, எண்ணக்கூடாது. அது கண்டிப்பான முறையில என்ன செய்யும்னா, ஒரு காட்சி பிழையை ஏற்படுத்தி விடும். ஸோ சில நேரங்கள்ல வந்து நம்ம அப்படி ஒரு 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 விஷயம் அது என்ன அசிட்டிஸ் இருக்குதோ, இருக்கிறத இருக்கிற வண்ணமா நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணுமே ஒழிய, அதற்கு நாமாக சில கற்பனையான சில தோற்றங்களை நம்ம உருவாக்கி கொள்ளும் பொழுது, அதனாலே நமக்கு சில பாதிப்புகள் ஏற்படும். இதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடிய சில காரியங்கள். சரி, இப்போ நம்ம போன வாரத்துல இந்த காட்சி பிழையை குறித்து பார்த்த சில விஷயத்தினுடைய அடுத்த தன்மைகள், இதுக்கு நிகராக பைபிள்ல வேற என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பாதிப்புகளை அவங்க சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன தியானிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, அதை குறித்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கும் வேதத்துல வந்துட்டு ஆபிரகாம் லோத் அவங்களுடைய சம்பவம் வந்து எனக்கு ஞாபகம். ஓகே ஓகே. அதுல என்னன்னா, ஆண்டவர் வந்து ஆபிரகாம் அழைச்சு உன்னை பதவி பெருகுவேன்னு சொல்லிட்டு அவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அப்போ அவர் அதை ஏற்றுக்கொண்டு அவர் பின்பற்றி நடக்கிறாரு. அவரோடு சேர்ந்து லோத்தும் வர்றாரு. ஸோ 2 பேருமே அதுல பயணப்படுறாங்க. ஒரு இடத்துல பார்க்கும்போது வந்து என்னன்னா, அவங்களுக்குள்ளேயே பிரிவினை உண்டாகுது அந்த இடத்துல. அதனால அவர் என்ன பண்றாரு, ஆமா, அவங்க 2 இந்த வேலையாட்கள், இந்த மந்தை வேலையாட்களுக்கு இடையில வந்து ஒரு பெரிய வாக்குவாதம் உண்டாகி, அதனால ஒரு பிரிவினையை வந்து அவங்க சந்திக்க. அந்த இடத்துல அவர் பார்க்கும்போது லோத் வந்து என்ன பண்றாருன்னா, நல்ல இடத்த அவர் சூஸ் பண்ணணும் பார்த்துட்டு அவர் சுற்றி இருக்கிற இடத்த பார்க்குறாரு. ஆனா ஒரு இடம் வந்து பசுமையா இருக்கு. அதனுடைய தன்மைகள்லாம் பார்க்கும்போது நீர்நிலைகள்லாம் போறதுனால இது நல்ல இடம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்த அவர் சூஸ் பண்றாரு. ஆனா அந்த வேத வசனத்துல என்னன்னா, ஆதியாகமும் 13:13 தான் அதனுடைய தன்மையை வந்து அந்த இடத்துல பார்க்கும். அந்த நகரம் வந்து கர்த்தரால் சபிக்கப்பட்ட நகரமா இருக்கு. ஆனா அவர் தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து செழுமையாகவும் பசுமையா இருக்கு, நாம் தங்குற ஒரு இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணி அந்த இடத்துல போறார். அதனால அவர் வந்து அந்த இடத்துல ஒரு பாதிப்பை சந்திக்கிறார். பாருங்களேன், இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு தோற்றப்பிழை. இப்ப இந்த இடத்துல லோத்துக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்படல, ஆபிரகாமுக்கு அழைப்பு கொடுக்கப்படுது. கர்த்தர் வந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படி சொல்லி ஆண்டு வந்து அவரை வந்து உன் ஜனத்தையும் உன் ஜாதியும் உன் குடும்பத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஒரு நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் வந்து அவரை அந்த இடத்துல இருந்து அழைக்கிறார். அழைக்கும் போது லோத்தும் சேர்ந்து வராரு. ஆனா ஆபிரகாம் வந்து லோத்தை வந்து இக்னோர் பண்ணல. ஆண்டவரும் வந்து லோத்தை என்ன செய்யறேன்னா எந்த இடத்துலயும் இக்னோர் பண்ணி அவனை விரட்டி விடு, போக சொல்லு அப்படின்லாம் சொல்லல. ஆனா ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்குள்ள உண்டாகுது. உண்டாகும் போது ஆபிரகாமை தானே பின்பற்றி வந்தார் லோத்து. ஆனா அப்ப பின்பற்றி வந்ததுல அவருக்கு ஒரு சின்ன ஒரு 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 சங்கடமான சூழ்நிலை சந்தித்த பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, உடனே அவர் வந்து சரி நமக்கு நல்ல ஒரு இடத்துல போய் நம்ம என்ன செய்யலாம்னா குடியிருக்கலாம்னு சொல்லி தன்னுடைய பார்வைக்கு நலமானதை தோன்றின அந்த சோதோம் குமார பட்டணத்தை என்ன செய்யறாருன்னா சூசன் பண்றதுதான் நம்ம ஆதியாகமத்தின் ஏதேன் தோட்டத்தை போல அந்த பட்டணம் இருந்திருக்கு. ஆமா. அந்த ஏதேன் தோட்டத்தை போல அந்த பட்டணம் இருந்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உண்மையாவே பாருங்களேன், நீங்க சொன்ன நல்ல ஒரு பாயிண்ட். ஆதியாகமம் 13:13 தான் அந்த 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 பட்டணத்தை பற்றின ஒரு உண்மையான தன்மை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா காட்டப்பட்டிருக்குது. வெளியே பார்க்கும்போது செழிப்பா இருந்தாலும் அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா பாவம் நிறைந்த ஜனங்களாக, கர்த்தருக்கு அருவருப்பான ஜனங்களாக அவங்க இருந்தாங்க என்பதாக. அதனால கடைசியில என்ன ஒரு இழப்பு யோசித்து பாருங்களேன். ஒரு மெயின் காரியம் என்னன்னா, அவரும் அவங்க அங்கேயே தங்கி இருந்தாருன்னா மரணத்தை கூட அவர் சந்திச்சிருக்க நேரிட்டு இருக்கும். ஆனா ஆபிரகாம் பரிந்து பேசினது நிமித்தமா ஒரு கிருபை கடைசியில கூட அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இல்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தோற்றப்பிழை. தான் தேர்வு செஞ்ச அந்த இடத்துல தனக்கு உண்டான அந்த அபிப்பிராயங்கள் அங்க இல்ல. ஆனா அபிப்பிராயங்கள் இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்ட உடனே அவர் முதல் கட்டமா என்ன செஞ்சிருக்கணும்னா, பிரிந்து போன ஆபிரகாம மறுபடியும் அவர் என்ன செஞ்சிருக்குன்னா அவர் கூட சேர்ந்து இருந்திருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதல்ல பிரிஞ்சு போயிருக்க கூடாது. ஏன்னா நீங்க ஆபிரகாம தானே பின்பற்றி வந்தீங்க. இன்னைக்கு நம்ம வந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பின்பற்றுதல், நமக்கு அதை விட்டு நம்ம எந்த சூழ்நிலையும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நம்ம விலகி போகக்கூடாது. நமக்கு கர்த்தர் வந்து நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசுவை நம்ம பின்பற்றி வரும் பொழுது நமக்கு இடப்பட்ட இந்த நாட்கள்ல நமக்கு சில இந்த மாதிரி ஒரு லோத்துக்கு கிடைத்த ஒரு அனுபவம் மாதிரி நமக்கு சில அனுமானங்கள் நமக்கு தோன்றும். ஆண்டு நம்மளை நடத்துறாருன்னு கொஞ்சம் வறட்சியா இருக்கிற மாதிரி தெரியுது,
இங்கே போனா கொஞ்சம் நல்லா இருக்குமே, இங்கே போய் நம்ம அப்படி இருந்து செஞ்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி சொந்த அபிப்பிராயங்கள் நமக்கு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த லோத்தோடைய வாழ்க்கையில நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆபிரகாமை பின்பற்றி வந்தால் கடைசி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், லோத்து ஆபிரகாமை தான் அவர் பின்பற்றி இருந்திருக்கும். சரி, ஒருவேளை அவர் விலகி போனாரு, அந்த பட்டணத்துக்குள்ள போனாரு, அந்த பட்டணத்துல பாதிப்பு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாரு, அப்பயாவது அவர் என்ன செஞ்சிருக்கலாம்னா ஆபிரகாம் இடத்துல திரும்பி வந்திருக்கலாம். ஆனா அவர் அங்க இருக்கிறத எல்லாம் கண்டு துக்கப்பட்டுக்கிட்டு அங்கேயே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா இருந்தார். துக்கப்பட்டாரு, நல்லது. அவர் தேவனிடத்தில் விசுவாசமா இருந்து நீதியோட நடந்தவர் தான். துக்கப்பட்டாரு, நல்லதுதான். ஆனா அவர் அந்த இடத்த விட்டு வெளியே வராம அங்கேயே அவர் இருந்ததுனால நிறைய இழப்புகளை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டது. சோ இது ஒரு முக்கியமான ஒரு தோற்றப்பிழையை நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம கவனிக்கிறோம். ஓகே, இதே மாதிரி வேற என்ன காரியங்கள் நீங்க பார்க்கிறீங்க? சொல்லுங்க மேடம். சவுல்கிட்ட சாமுவேல் சொல்றாரு, அமலேக்கரை முறியடிக்கணும், உங்களோட எந்த கொள்ளை பொருளையும் வைக்கக்கூடாது, முழுசா நீ சங்காரம் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவார்னா, சவுல் என்ன பண்ணுவார்னா, அமலேக்கரை முறியடிச்சதுக்கு பிற்பாடு முதல் தரமான காரியங்களும் இரண்டாம் தரமான ஆடு மாடுகளை என்ன பண்ணுறாரு, அதை அழிக்காமல் அந்த கொள்ளையின் மேலே ஆசை வச்சு கூட ஜனங்களோட சேர்ந்து கொண்டு இது கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிக்கிட்டு அது அவர் பார்வைக்கு எப்படி காணப்படுதுன்னா, அது செம்மையானதாக காணப்படுது, நலமானதாக காணப்படுது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு சாமுவேல் மூலமாக, அது அவருக்கு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக காணப்படுது. ஆமா, அது எதையுமே இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, முற்றிலும் அழிச்சுப்பட சொல்லியிருக்காரு. அப்போ அது இந்த இடத்துல ஒரு காட்சி பிள்ளை தான். அவருடைய பார்வைக்கு அந்த கொள்ளையாடின பொருள் நலமாக காணப்படுது. ஆனால் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கிறது இவர் பார்வைக்கு நலமாக காணப்படுது. அந்த இடத்துல அது மூலமா கடைசியில் சவுல் அவரோட அழைப்பை இழந்து போறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டு ஒரு காரியத்தை நமக்கு சொன்னா அதுல நமக்கு அது சரியா இருக்குதா சரியா இல்லையா என்கிற அபிப்பிராயத்தை வச்சுலாம் நம்ம ஆண்டுடைய வார்த்தைய நம்ம நிதானிக்க கூடாது, நிர்ணயிக்கவும் கூடாது. ஆண்டு சொல்லிட்டாரா, அதை என்ன சொன்னாரோ அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும்னா செய்து முடிக்கணும். அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த காரியங்கள் நமக்கு எங்க குறைவுபடுது. இப்ப நீங்க ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. ஒரு கீழ்ப்படிதல், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிதல்ல ஒரு மனிதன் குறைவுபடும் பொழுது அது பாருங்களேன், அது ஒரு இருள் தானே. அந்த கீழ்ப்படியாமை என்கிற காரியம் சவுலுக்குள்ள உண்டாகுது. அது ஒரு தோற்ற பிழையை என்ன செய்யுதுன்னா சவுலுக்குள்ள ஏற்படுத்துகிறதை நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த நாள்ல ரெண்டு முக்கியமான காரியத்தை நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். ஒண்ணு, லோத்தோடைய வாழ்க்கையில இருந்த ஒரு காரியம். ஒண்ணு பாருங்களேன், அவர் பின்பற்றி வந்த ஒரு பெரிய ஒரு நலமான காரியம், ஆபிரகாம அவர் இழந்து போகிறார், ஒரு பிரிவினை உண்டாகுது. ஸோ தோற்றப்பிழை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் போது என்ன நடக்குதுன்னா, சில நேரங்கள்ல சில நன்மையான அந்த பின்தொடர்தல் இல்லாமல் பிரிவினையை நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். ரெண்டாவது என்னன்னா, இழப்புகள். தோற்றப்பிழைகள் வரும் பொழுது நம்ம அதை பின்பற்றி நம்ம நடந்தா நிறைய இழப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும் என்பதை நம்ம லோத்தோடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். சவுல் கொடுத்த இந்த உதாரணத்துல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்னு சொன்னா, கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம், அது ஒரு பாவம் தான். ஏன்னா ஆதி ஆகமத்துல முதல்ல மனிதனுக்குள்ள வந்தது என்னன்னா அந்த கீழ்ப்படியாமை. சோ கீழ்ப்படிதல் என்பது முற்றுமுடிய நமக்குள்ள என்ன செய்யணும்னா, எந்த கேள்வியும் இல்லாம ஆண்டு சொன்னா அது சரியா தப்பா, இதை செஞ்சா சரியா வருமா, இதை செய்யலனா அது குறைவு வந்துருமா, அப்படிலாம் இல்ல. ஆண்டு சொன்னா அது அப்படி முழுமையா நம்ம என்ன செஞ்சிடணும்னா நம்ம நிறைவேற்றணும். ஏன்னா இந்த இடத்துல அவருக்கு நலமாய் தோன்றினத அவர் தன்னுடைய அபிப்பிராயத்தை உட்புகுத்தி கர்த்தர் சொன்னதையும் நிறைவேற்றுவோம், அதே நேரத்தில் நம்முடைய அபிப்பிராயத்தையும் கொஞ்சம் என்ன செய்யலாம்னா ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் உள்ள வந்ததுனாலதான் அங்கே தேவனுக்கு முன்னாடி அவர் நிராகரிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த தோற்றப்பிழையில நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம். அப்ப அந்த கீழ்ப்படியாமை வந்ததுக்கு கூட காரணம் தோற்றப்பிழை தான், இல்லைங்களா? அவர் பார்த்தோன்னே இந்த கொள்ளை மேல அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, ஒரு பேராசை வந்துருச்சு. சார், இதை போய் கர்த்தர் அழிக்க சொல்றாரு, இதையே நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு தோற்றப்பிழையை ஏற்படுத்தினாலதான் கர்த்தருடைய வார்த்தை மீறி செயல்பட்ட ஒரு சவுல். சோ இந்த நாள்ல நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை வேதத்தின் அடிப்படையில இருந்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு தோற்றப்பிழை ஒரு வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் நமக்கு ஏற்படுத்துதுன்னு பாருங்களேன். கடைசியில எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய சூழ்நிலை, பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நமக்கு தோற்றப்பிழையினால நமக்கு வருகிறதாக நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்த வாரத்துல இன்னும் மேலதிகமாக இந்த தோற்றப்பிழை இன்னும் யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் வந்துச்சு, அதனால என்ன பாதிப்புகள் வந்துச்சுன்னு சொல்லி தியானிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம பேசலாம். என்ன நேயர்களே, இந்த வாரத்திலையும் இந்த தோற்றப்பிழை
எப்படி ஏற்படுகிறது, அந்த தோற்றப்பிழைக்கான காரணங்கள் என்ன, அதனால வரக்கூடிய பாதிப்புகள். பாருங்க எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் வருது பார்த்தீங்களா? எப்பயுமே நம்முடைய சொந்த அபிப்பிராயங்கள், அனுமானத்தை கொண்டு நம்ம ஒருபோதும் நம்ம நடக்கக்கூடாது. நம்ம நடப்பதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சம் அவருடைய வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தையை கொண்டு நம்ம நடக்கும் பொழுது எந்த விதத்திலையும் நம்ம தோற்றப்பிழைக்கு நம்ம இடம் கொடாமல் நம்ம சீரான பாதையில நம்ம நடக்க முடியும் என்பதை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம அறிந்து கொண்டோம். அடுத்த வாரத்துல இப்ப நம்ம பேசாத இன்னும் பல காரியங்கள், தோற்றப்பிழையினால வரக்கூடிய அந்த பாதிப்புகளை பற்றி நம்ம வேதம் என்ன சொல்லுதுன்றத நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.